அனைவரும் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று பாபாவினுடைய பக்தர்களை சந்தித்தீர்களா? இரண்டாவது சிவாலயம் சிவனுடைய சத்திய கீதா ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடமாகிய நம் ஒவ்வொருவருடைய சென்டர்ஸ் கீதா பாடசாலை இரண்டாவது சிவாலயம் நாம் தினமும் ஞானத்தை கேட்பதற்காக செல்லக்கூடிய சென்டர்ஸ் கீதா பாடசாலைக்கு செல்கின்றோம். சென்டரில் இருக்கக்கூடிய பாபாவின் அறைக்கு செல்கின்றேன். அங்கே நான் வெகு நாட்களுக்கு பிறகு பாபா ரூமில் இருக்கக்கூடிய பாபாவின் முன்னால் அமர்ந்து பாபாவிடமிருந்து திருஷ்டியை அடைகின்றேன். பாப் தாதா எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நான் இப்பொழுது சென்டரில் பாபா ரூமில் இருக்கின்றேன். இறை மாணவனாக அமர்ந்திருக்கின்றேன். அடுத்ததாக சென்டரில் உள்ள பாணி கேட்கக்கூடிய ஹாலில் வந்து அமர்கின்றேன். இங்கு பிராமண பரிவாரத்தின் ஆத்மாக்கள், பரம் பவித்ர ஆத்மாக்கள் இந்த இந்திர சபையில் அமர்ந்திருக்கின்றனர். நான் சென்டரில் கீதா பாடசாலையில் ஹாலில் அமர்ந்து பரிவாரத்தின் அனைத்து ஆத்மாக்களுடன் சேர்ந்து யோக பட்டியில் இருக்கின்றேன். மிகவும் அமைதியான ஒரு நிம்மதியான அனுபவம் ஏற்படுகின்றது. இந்த இடம் பாபா எனக்கு புது ஜென்மத்தை கொடுத்த இடம். நான் மறு ஜென்மா எடுத்த இடம். எனது பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்த இடம். எனது பல கவலைகளையும் துக்கங்களையும் மறந்து குழந்தை பருவத்தையும் இறை மாணவன் என்பதையும் அனுபவம் செய்த
இந்த ஹாலில் அமர்ந்து நான் மிகவும் நிம்மதியாக இருக்கின்றேன். நான் ஹாலில் இருக்கக்கூடிய கதிக்கு மேலாக இருக்கக்கூடிய பாப் தாதாவை பார்த்து, அவருடைய கண்களை பார்த்து சுகம் சாந்தியை எனக்குள் கிரகித்து கொண்டிருக்கின்றேன். பரிவாரத்தையும் சகோதரிகளையும் சகோதரர்களையும் சந்திக்கின்றேன். நான் பல நாட்களாக பிரிந்த ஈஸ்வரிய குடும்பத்தை சந்தித்து விட்டேன். ஆஹா பாபா, நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஆஹா எனது ஈஸ்வரிய குடும்பம். சிறிது நேரம் இரண்டாவது சிவாலயமாகிய சென்டர் கீதா பாடசாலையின் வாயு மண்டலத்தை அனுபவம் செய்கின்றேன். எனது ஈஸ்வரிய வாழ்க்கையின் நினைவுகளில் திளைத்திருக்கின்றேன். அடுத்ததாக சங்கம யுகத்தின் மிக உன்னதமான மூன்றாவது சிவாலயம் மதுபன் செல்கின்றேன். நான் இப்பொழுது மதுபனில் நினைவு யாத்திரையில் இருக்கின்றேன். மதுபன் என்றாலே நான்கு தாமம். நான் வெண்ணிற ஆடை அணிந்து மிகவும் மகிழ்ச்சியாக குஷியாக ஞான மார்க்கத்தினுடைய நான்கு தாமத்தின் யாத்திரை செய்கின்றேன்.
புண்ணிய பூமி, தபோ பூமி, இங்குள்ள பாபாவினுடைய குடிலுக்கு சென்று பாபாவிடம் மனதார பேசுகின்றேன். பாண்டவ் பவனில் பாபாவின் குடில், பாபா ரூம், பாபாவினுடைய சாந்தி ஸ்தம்பம் மற்றும் ஹிஸ்டரி ஹால், இந்த 4 இடங்களுக்கும் செல்கின்றேன். ஒவ்வொரு இடத்தினுடைய பலன்களை உணர்கின்றேன். நான் இப்பொழுது சார்தாம் யாத்திரையில் இருக்கின்றேன். பாபாவின் குடில், பாபாவினுடைய அறை, பாபா ரூம், சாந்தி ஸ்தம்பம், சாந்தி ஸ்தம்பத்தின் 4 புறங்களும் சென்று பாபாவிடமிருந்து ஞானம், தூய்மை, அமைதி, சக்தியினுடைய ஒளி கிரணங்களை அடைந்து கொண்டிருக்கின்றேன். ஹிஸ்டரி ஹாலில் அமர்ந்து பாபாவினுடைய வரலாறை வெளிப்படுத்தும் அங்குள்ள சித்திரங்களை பார்க்கின்றேன்.
அடுத்ததாக 4வது சிவாலயம், பாக்யசாலி ரதம், பிரம்மாவின் சரீரம். சிவபாபா ஒவ்வொரு கல்பமும் கீதை ஞானத்தை கொடுப்பதற்காக ஆதாரமாக எடுக்கக்கூடிய பிரம்மாவின் சரீரமே ஒரு சிவாலயம். நான் அந்த பாக்யசாலி ரதத்தில் சிவ் பாபாவினுடைய பிரவேசத்தாவை சந்திப்பதற்காக, அனுபவம் செய்வதற்காக நான் மதுபனில் சாந்தி வனத்தில் டைமண்ட் ஹாலில் இருக்கின்றேன். அன்னப்பறவைகளினுடைய கூட்டம் இருப்பதை போன்று புனிதமான அன்னப்பறவைகள் இருக்கக்கூடிய டைமண்ட் ஹாலில் நானும் ஒரு ஹோலி ஹன்ஸாக அமர்ந்திருக்கின்றேன். டைமண்ட் ஹாலில் உள்ள பரந்து விரிந்துள்ள அந்த மிகப்பெரிய மேடையில் தாதிகள் வருகின்றனர். நான் அந்த மகான் ஆத்மாக்களை எனது ஒரு கரத்தை அசைத்து வரவேற்பு செய்கின்றேன். நான் இப்பொழுது கல்பத்தில்
ஒருமுறை நிகழக்கூடிய ஒரு விசித்திரமான சந்திப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றேன். தாதியின் ஷரீரத்தில் பாப் தாதாவினுடைய சந்திப்பை உணர்கின்றேன். நான் ஒரு சிரேஷ்டமான சிவாலயத்தை இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஸ்வயம் பகவான் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட ஸ்தூல சரீரத்தில் சாக்காரத்தில் வந்து என்னை சந்தித்து கொண்டிருக்கின்றார். நான் பாப் தாதாவை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். நிராகார பாபா, ஆகார பாபா இருவரும் வந்துள்ளனர். சாக்காரத்தில் என்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக பாபா கூறுகின்றார், குழந்தாய், இந்த உலக நாடகத்தில் நாடகமும் முடிந்துவிட்டது, உனது நடிப்பும் முடிந்துவிட்டது. இது வீடு திரும்புவதற்கான நேரம் என்று பாபா என்னை நிராகார ரூபத்தில் அவருக்கு சமான் என்னை அழைத்துச் செல்கின்றார். நான் செல்வதற்கு தயாராகிவிட்டேன். நான் இப்பொழுது 5வது சிவாலயம், சிவ் பாபாவினுடைய தாமம் பரந்தாமத்திற்கு சிவபாபாவுடன் செல்கின்றேன். இந்த மாபெரும் சபையில் மகா ஜோதியாகிய சிவபாபா வந்து ஆத்ம ஜோதியாகி என்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார். நான் பாப் சமான் அஷரீரி நிராகாரியாக தேகம், தேக சம்பந்தங்கள்,
தேகத்தின் வைபவங்கள், பதார்த்தங்கள், தேகத்தின் தர்மம், தேக சம்பந்தப்பட்ட இந்த உலகம் அனைத்திலிருந்தும் விடுபட்டு என்னுடைய பாபா வந்து என்னை அழைத்தவுடன் அவருடன் புறப்பட்டு செல்கின்றேன். என்னை போன்றே நிறைய ஆத்மாக்கள் மேலே வருகின்றனர். நான் எனது சொந்த வீடாகிய பரந்தாமத்திற்கு சென்று கொண்டே இருக்கின்றேன். இப்பொழுது நான் பரந்தாமம் என்ற செம்பு நிறமான ஒளி நிறைந்த சிவாலயத்திற்குள் சென்று விட்டேன். இங்கு ஆத்மாக்கள் நட்சத்திரத்தை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றனர். நான் சிவபாபாவினுடைய மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா. ஞான சூரியனாக இருக்கும் பாபாவிடமிருந்து வரக்கூடிய ஒளிக்கிரணங்கள் சக்தி நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த ஒளியினால் எனக்குள் இருக்கக்கூடிய பல ஜென்மத்தினுடைய பாவங்கள் எரிந்து விட்டது. ஆத்மாவில் இருக்கக்கூடிய பழைய சமஸ்காரங்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா தூய்மையாக இருக்கின்றேன். நான் சிறிது நேரம் எனது சொந்த வீட்டில் பரந்தாமத்தில் ஓய்வாக அமர்கின்றேன். நான் ஆத்மா இப்பொழுது எனது சொந்த வீடாகிய பரந்தாமத்திலிருந்து இந்த உலக நாடகத்தில் நடிப்பதற்காக வரவேண்டிய
தருணம் வந்துவிட்டது. அடுத்ததாக சிவதந்தை மூலமாக எனக்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்வர்க்கம், அதுவும் சிவாலயம், நான் ஆத்மா, இப்பொழுது எனக்காக படைக்கப்பட்ட எனது ராஜ்யத்தை செய்வதற்கான ஸ்வர்க்கம் என்ற சிவாலயத்திற்கு வருவதற்கு என்னை நான் தயார்படுத்துகின்றேன். நான் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து சர்வ குணங்களில் சம்பன்னமாக 16 கலைகளிலும் சம்பூர்ண ஆத்மாவாக சம்பூர்ண நிர்விகாரியாக மரியாதா புருஷோத்தம் நிலையில் அஹிம்சை என்ற பரம் தர்மத்தை உடைய ஆத்மாவாக நான் எனது ராஜ்யத்திற்கு ஸ்வர்க்கத்திற்கு வருகின்றேன். ஆத்மா நான் அதி பிரகாசமாக ஆனந்தமாக சக்தி நிறைந்த ஆத்மாவாக இந்த முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்யும் அளவிற்கு அனைத்து குணங்களாலும் சக்திகளாலும் நிறைந்த ஆத்மாவாக நான் இந்த சிருஷ்டிக்குள் பிரவேசிக்கின்றேன். 5 தத்துவங்களும் வெற்றியின் மாலைகள் சூடி என்னை வரவேற்கின்றது. பசு பக்ஷிகளும் என்னை வரவேற்பதற்கான இசையையும் ஓசையையும் எழுப்புகின்றது. நான் தேவதா ஆத்மாவாக சதோ பிரதானமான ஷரீரத்தில் இந்த உலகத்தில் எனது முதல் ஜென்மத்தை துவங்குகின்றேன். சிவ் பாபா எனக்காக இந்த உலகத்தையே சிவாலயமாக படைத்து விட்டார். இது ஸ்வர்க்கமாக இருந்தாலும் எனக்கு சிவாலயம். நான் இங்கு தேவ ஆத்மாக்களினுடைய வளர்ப்பில் இருக்கின்றேன். நான் இந்த உலக நாடக சக்கரத்தில் ஸ்வர்க்க வாழ்க்கையை வாழ்ந்து பல ஜென்மங்கள் எடுத்து நான் ஆத்மா இப்பொழுது இந்த பிராமண சரீரத்தில் சிவனுடைய குழந்தையாக இருக்கின்றேன். இந்த
மங்களகரமான மாலை பொழுதில் சிவாலயங்களை தரிசனம் செய்ததில் நான் பெருமிதம் அடைகின்றேன். இந்த பிராமண வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றது. இந்த ஒரு ஜன்மத்தில்தான் நான் கடந்த காலத்தையும் வரக்கூடிய எதிர்காலத்தையும் பற்றி நினைவு செய்ய முடிகின்றது. நான் ஆத்மா, ஞானத்தையும் பாபா கற்றுக் கொடுத்துள்ள யோகத்தையும் எனது சிறகுகளாக்கி பறந்து கொண்டே இருக்கின்றேன். லேசாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.